இல்ல கிரேசி அபவுட் யூன்னு சொன்னல, ஏன்? நான் அழகா இருக்கேன்னு நினைக்கிறியா? நான் பார்க்க எப்படி இருக்கேன்றதை வச்சு மட்டும்தானா? அதெல்லாம் சொல்ல முடியாது. முதல் படம் வரும், அதுல சொல்றான், பார்த்து தெரிஞ்சுக்கோ. அப்பத்து நான் பார்க்குற 6வது படமா இருக்கும். இல்ல தைரியம் வேணும்ல. ஒரு பொண்ணை பார்த்து பிடிச்சு போச்சுன்னா அவள்கிட்ட அதை சொல்றதுக்கு தைரியம் வேணும். அவளை தேடி வேற ஒரு ஊருக்கு வரத்துக்கு பர்சியூ பண்ணாதான் கிடைக்கும் இல்ல? ஏன் இப்போ ஒரு பெரிய டைரக்டர் கிட்ட அசிஸ்டண்டா சேரணும்னா அவரோட ஆஃபீஸ்க்கு போய் அவரை மீட் பண்ண ட்ரை பண்ணணும், அங்கேயே வெயிட் பண்ணணும், பேசவே மாட்டாங்க. கூட இருக்கிற எடுபடிலாம் நம்மளுக்கு கேவலமா பார்ப்பாங்க. அவர் நம்மளுக்கு திட்ட சான்ஸ் இருக்கு. அதெல்லாம் மீறி அங்கே போய் நின்னாதான் ஒரு சின்ன சான்ஸ் அது கிடைக்கும். அவர் வேலைக்கு சேர்த்து பாருன்னு. அதுக்கப்புறம் லைஃப் செட்டு தானே, ஒரு என்ட்ரி. நான் எதுக்கு அங்கே போய் நிற்கணும், கஷ்டப்படணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் வீட்லேயே உட்காந்துருந்தேன்னா அப்படியே வாழ்க்கை பூரா உட்கார வேண்டியதான். எனக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஆல்சோ இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் த ஹார்ட். மைண்டோட லிங்க் ஆகி அதுங்க பாட்டுக்கு வேலை செஞ்சு என்னை முழுசாக இங்கே தூக்கிட்டு வந்துருச்சுங்க. நல்லா பேசுற. அண்ட் யூ லுக் வெரி பியூட்டிஃபுல். அழகா இருக்க. உன்னை முதல் தடவை பார்த்தப்போ சத்தியமா சொல்றேன், உனக்கு மேல இருந்த நிலா ஃபேட் அவுட் ஆயிடுச்சு. என் ஹார்ட் ரேட் பின்னி எடுத்துருச்சு. சம்மர் சால்ட்லாம் அடிச்சேன் தெரியுமா? யாரும் உன்னை இது வரைக்கும் விரட்டினதே இல்லையா? ரவுண்டு கட்டி நின்று இருப்பாங்களே பசங்க, மொக்க ஃபிகருக்கே தலைகீழ நிப்பானுங்க. உன் கண் வழியா அவங்க என்ன பார்க்கல போல இருக்கு. நைஸ், புரியுதுல்ல? அது வரைக்கும் சரி. என் படத்துல கூட அந்த லைனை நான் யூஸ் பண்றேன். ஹே, எனக்கு சொந்தம் அது. என் பெர்மிஷன் இல்லாம யூஸ் பண்ண முடியாது. யூ ஹேவ் டு